ஹாய் கைஸ், வெல்கம் டு அபவுட் அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லீவுக்கு வந்து ஊருக்கு போயிருந்தோம் மக்களே. எங்கள் ஊர் எங்கள் அக்காவோட ஊர் இது ஜோதிகாப்பட்டி. அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து பசங்க எல்லாம் அந்த தோப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக எல்லோரும் கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்கிறதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மக்களே. இதுதான் எங்கள் அக்கா வீட்டுக்காரு. எல்லோரும் கிளம்பி தோப்புக்கு போயிட்டுருந்தோம். நான் எங்கள் ஃபேமிலி, அக்கா ஃபேமிலி, அப்புறம் அண்ணா ஃபேமிலி 3 பேர் போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது மக்களே. பசங்களுக்கு வந்து இந்த கிராமத்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எங்களுக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸாம் லீவில் தான் கிடைக்கும். அதனால சரி மிஸ் பண்ண வேணான்னு எல்லாருமே கிளம்பிட்டோம் மக்களே. போய் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லோரும். அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. குட்டீஸ் எல்லாருமே வந்து இளநீ குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நிறையா இளநீ இருந்தது மக்களே. அதெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் குடித்தோம். நல்லா ஆசைதீர இளநீ குடித்தாங்க பசங்கள்லாம், நாங்களும் தான் எல்லாருமே. அதுக்கப்புறம் இங்கே கொய்யா தோப்பு இருந்தது. அப்புறம் வந்து நிறையா பழங்களோட மரங்கள்லாம் இருந்தது மக்களே. உள்ள இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு அது அந்த மரம் அதெல்லாம் நான் இங்கே தான் பார்த்தேன். நல்லா இருந்தது. மாங்காய் நிறையா இருந்தது மக்களே. அதுக்கப்புறம் இந்த குட்டி பம்பு செட்டில் பசங்கள்லாம் வந்து குட்டி பசங்கள்லாம் வந்து குளித்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளித்தாங்க. அதுவே ஒரு 1 hour 2 hour கிட்ட எல்லாருமே குளித்தாங்க மக்களே. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரு பெரியவங்க எல்லோரும் வந்து கிணத்துல குளித்தாங்க. அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிராமத்து கிணத்துல குளிக்கிறதே ஒரு சுகந்தான். இது நாங்கள் சின்ன வயசாக இருக்கையில் எங்கள் அண்ணா எல்லோரும் குளிப்பாங்க. அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் அண்ணா எல்லோரும் எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து வரையில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். அவங்கெல்லாம் குளிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருந்தோம். இந்த டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணும்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் அக்கா வீட்டுக்கார் எல்லோரும் சேர்ந்து பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கிணத்தோட வரையில் உட்கார வச்சிட்டாங்க. தைரியமாக போயிட்டாங்க பசங்களுமே. போய் உக்காந்து என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ரொம்பவே பயந்தாங்க. அப்புறம் நாங்கள் இருக்கோம்ல, தைரியமாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே. சந்தோஷமாக எல்லோரும் இருந்துட்டு ஒரு நாள் கிளம்பிட்டோம்.